நாகராஜ், உங்களுடைய இணைப்பு சரி செய்யப்பட்டு விட்டது. நீங்க உங்களுடைய கருத்தை தொடர்ந்து பதிவு செய்யலாம். ஓகே, நன்றி. அதாவது நண்பர், நம்முடைய காங்கிரஸ் நண்பர் சொன்னாரு, இது மாதிரி பாரத பெரும் குறித்து எல்லாம் பேசினார். பட் சமீப காலமா ராகுல் காந்தி அவருடைய சத்தம் குறைவாக இருக்கிறது. தொடர்ந்து பாராளுமன்றத்துல ஒரு நிமிஷத்துக்கு 2.5 லட்சம் செலவாகிறது. ஆனா தொடர்ச்சியா நீங்க ஹிண்டன்பர்க் விவகாரத்திலிருந்து, அதானி அம்பானி விவகாரத்திலிருந்து, சாதிவாரி கணக்கெடுப்பிலிருந்து, அமெரிக்கா சென்று சீக்கியம் குறித்து பேசுவதிலிருந்து, ரஃபேல் விமானத்திலிருந்து, பண மதிப்பிழப்பில் இருந்து, பெகாசஸில் இருந்து, கடன் தள்ளுபடி குறித்த பிரச்சனையில் இருந்து, அக்னிபத்திலிருந்து தொடர்ச்சியான பொய் பிரச்சாரத்தை மட்டுமே மேற்கொண்டு அவர் நாடாளுமன்றத்தை நடத்த விடாம பண்ணார். அந்த பணியை இப்போ நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து இங்கிருந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க சொன்ன இந்த விஷயங்கள், குறிப்பா இந்த மறுசீரமைப்பு இதெல்லாமே 1971ல இவங்க ஆட்சியில் இருந்த பொழுது எதன் அடிப்படையில் நடந்தது? மக்கள் தொகை அடிப்படையில் நடந்தது. அது மட்டும் இல்ல, கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் மாநாட்டில் பங்கெடுத்துக்கிறார் 1971ல. அவருடைய பேச்சுல வந்திருக்கு, பச்சைகள் எடுத்திருக்கேன் நான். அன்னைக்கு அவர்கள் பேசிய விஷயம் என்னன்னு கேட்டா, எங்கள் மாநிலம் புறக்கணிக்கப்படுகிறது, எங்களுக்கு பணம் தரல. அதுக்கப்புறம் 18 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. 18 வருஷம் தெளிவா பட்டியலிட்டு இருக்காரு. அப்புறம் ஏன் அவங்க உரிமை கொடுத்து பேசல? ஏன் அதை சரி செய்யல? 1971ல என்ன கருணாநிதி அவர்கள் பேசினாரோ அதே பேச்சு, அதே மும்மொழி கொள்கை, அதே இருமொழி கொள்கை, அதே இந்திய எதிர்ப்பு, அதே மக்கள் புறக்கணிப்பு, அதே சுயாட்சி, இல்ல கொள்கையில மாற்றம் ஏற்பட்டா அது கொள்கையை விட்டு பிறந்து போற மாதிரி ஆயிடாது சார். இல்ல பாஜக பின்னோக்கி எழுத்து செல்கிறது. என்ன கொள்கையில இருக்காங்க சார்? ஒரே நாடு ஒரே அதே பிரச்சனைகளை தமிழ்நாட்டுல ஒரு நிமிஷம் சரவணன் நான் பேசுறேன். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் இந்திக்கு இடமில்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாங்க. அதுல பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுகவும் அந்த நிலைப்பாட்டுல உறுதியா தானே இருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலை கருணாநிதி அவர்கள் ஏற்றுக்கொண்டார். மகன் ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டாரான்னு கேக்குறேன். ஐயா வாட்ஸ்அப்ப படிக்காதீங்க ஐயா. பாவம் நியூஸ் 18 எல்லாம் நல்ல சேனல் ஐயா. வாட்ஸ்அப் நியூஸ் 18 பேசாதீங்க. வெளியில இருந்து பேசுறாங்க. இல்ல ஒரு நல்ல சேனல்ங்க, நல்ல சேனல் இந்த மாதிரி பொய்யான தகவல்கள், வாட்ஸ்அப் தகவல்களை பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள பரிமாறிக்கொள்ளக்கூடிய தகவல்கள் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆதாரம் இருக்கிறது, எல்லாம் ஆதாரத்தோட தான் பேசுறேன். என்ன ஆதாரம்? ஒரு தீக்குச்சியில பல விளக்குகள் ஏற்றுவது போல தேர்தலை ஒரே சமயத்தில் நடத்த வேண்டும் அவர் சொன்ன குறிப்போட தான் இருக்கு. நெஞ்சுக்கு நீதி எழுதி. அது என்ன கான்டெக்ஸ்ட்ல சொன்னாங்க? அதுதான் சொன்னா தயவு என்ன கிராஜுவேட் ஆகுங்க. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டில இருந்து கொஞ்சம் கிராஜுவேட் ஆகுங்க. பாஜகவோ வேற எந்த மாநிலமோ இல்லாத வகையில தமிழ்நாடு எல்லா விஷயத்திலும் டாப் 3ல இருக்கு. தமிழ்நாட்டை வெறுக்கக்கூடியவர்கள் நீங்க, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் நீங்க, தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்யக்கூடியவர்கள் நீங்க, தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்தை சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர் கேட்டாரு பதில் சொல்றேன். தமிழ்நாட்டுடைய உங்களால சகித்துக் கொள்ள முடியவில்லை. தமிழர்களை கண்டு பொறாமப்படுறீங்க. தமிழ்நாடு நாசமா போக வேண்டும் என்று சந்தோஷப்படக்கூடிய ஒரே இயக்கம் பாஜக தான். அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்க நிறைவு செய்யுங்க நாகராஜ். அதாவதுங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னாங்க, பாரதியார் சொன்னாங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் பிறநாட்டில், அன்னைக்கு பாடிட்டு போனாங்க. எல்லாம் நிறைந்த நாடு. 3 விஷயம்: டாஸ்மார்க்கால் மனித, இருமொழி கொள்கையால் கல்வி திறன் கொள்ளை, கனிம வள கொள்ளையால் இயற்கை வளம் கொள்ளை. தமிழ்நாட்டை குட்டிச்சவராக சுடுகாடாக மாற்றிக் கொண்டிருக்கிற திமுக. டாஸ்மாக் தொடங்குனது யாருன்னு திரு நாகராஜ் அவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பொய்ய பரப்பாது. இல்ல டாஸ்மாக் தொடங்குனது யாருன்னு திரு நாகராஜ் அவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மலிவு விலை மதுவை கொண்டு வந்தது யாருன்னு சரவணன் கேளுங்க. அவருக்கு தெரியும். அதனாலதான் நிறைய பேசுவோம். சோமபானம் சுரபானம் மறந்துட்டீங்க.